நம்ம ஃபேட்மேன் சார் இருக்கார்ல, தேரி அப்படின்லாம் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி சொல்வார்ல, அந்த ஃபேட்மேன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா, ஜெயிச்சது அர்ச்சனா அப்படின்னு தானே நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் கொண்டாடாதீங்க. அர்ச்சனா ஜெயிக்கல, அந்த பிஆர் ஏஜென்சி தான் ஜெயிச்சிருக்கு. 13 லட்சம். எப்படி 13 லட்சம் அந்த பில்லை வச்சுக்கிட்டு யூவிபி செட்லேயே சுத்திட்டு இருக்காங்களாம். பேமெண்ட்டை வாங்கினது முதல்ல அதை பே பண்ண சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்றாரு. எப்படி சார் அது 13 லட்சம்? அப்போ போன சீசனுக்கு சார் வாங்கினது 13 லட்சமா சார்? பேமெண்ட் வந்துருச்சா சார்? இந்த சீசன்ல அதை வாங்க முடியல அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல்ல தான் இப்படி உருட்டுறீங்க. இந்த திடக்கழிவிலிருந்து மின்சாரம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஏமாத்தினதா பல கோடிகள் ஆட்டையா போட்டதா ஒருத்தர் கேஸ் கொடுத்தாரு. அந்த கேஸ்ல தான் சாரை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில வச்சிருந்தாங்க. சார் இப்ப திரும்பி வந்து ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் இந்த சீசன் ரிவ்யூ பார்க்கல. ஆனா போன சீசன்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற சில கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பொய் சொல்லி தப்பா கேம் ஆடும் போது அந்த கேரக்டர்ஸ் வந்து சார் முட்டு கொடுத்தாரு. என்னடா இது புதுசா அப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறாரு. சீசன் 4ல இவர் இப்படி எல்லாம் கிடையாது. நம்ம சீசன் 4ல இவருக்கும் பிஆர் எல்லாம் பார்த்திருக்கிறோம்ல. கமல் சார் கூட சொல்லியிருப்பார்ல, சிவாஜி சாருக்கு, நாகேஷ் சாருக்கு, பாலச்சந்திர சாருக்கு நான் காசு வாங்காத பிஆர்ஓ அப்படின்லாம் சொல்லியிருக்காருல. அந்த மாதிரி யார் உண்மையா சொன்னாலும் நாமளும் ஃப்ரீயா பிஆர் வேலையை பார்ப்போம். இப்ப தமிழ் கிளிப்ஸை பொறுத்தவரை சீசன் 4, 5, 6 இப்ப 7ம் பாத்தீங்கன்னா ஃபினாலே வீக் ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அதனால நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம். ஏற்கனவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாவே வீடியோ போடும்போது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ரெஃபரன்ஸா வச்சு. அப்ப வந்து சார் வந்து அப்பவே உருட்டினதெல்லாம் பத்தி லைவ்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க சில பேர். ஏங்க அவர் வந்து மாயா தினேஷ் தான் வின்னர் ரெண்டர்லாம் சொல்லிட்டு அர்ச்சனா கிடையாது, அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா கதை கட்டி விடுறாங்க அப்படின்லாம் சார் சொல்றாரு, தேரின்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போதே நான் சொன்னேன் அவர் ஒரு தனியா கேம் ஆடிட்டு இருப்பாரு வெளியே அப்படின்னு. இப்ப அது அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதா கேள்விப்படுறோம். உள்ள ஆடுற கேம் வேற, இவங்க வெளியே ஆடுற கேம் வேற. சீசன் 4க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவரா இருக்கட்டும், அந்த குட்டி கமலா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடென்ட் வந்துருச்சு. என்னன்னா யாரு கரெக்டா உள்ள விளையாடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி நாம யார சொல்றோமோ மக்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆழ் மனசுக்குள்ள இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சீசன்ல செம்ம பல்ப் வாங்கினாங்க. இப்ப கூட பாருங்களா, போற போக்குல 13 லட்சம் பிஆர் இவங்க வந்து கமிட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. இங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் நடந்துச்சு. அர்ச்சனாவுக்கும் சரி, மாயாவுக்கும் சரி. அர்ச்சனா ஜெயிச்சதுக்காக மக்கள் கொண்டாடினாங்க. அந்த வீடியோ கிளிப் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தர் ஜெயிச்சதுக்காக இல்ல, இன்னொருத்தர் எவிக்ட் ஆனதுக்காக கொண்டாடினாங்க. அதுதான் மாயா. மாயாவுக்கு ஹிந்தில எல்லாம் ட்வீட் போட்டு ஓட்டு கேட்டதுக்கான ப்ரூஃப் எடுத்து ஆல்ரெடி ரோல் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நாமளும் தொடர்ந்து சொல்லிட்டே வரும். அதை பத்தி சார் பேசவே இல்லை. அர்ச்சனாக்கு அந்த மாதிரிலாம் நடக்கல, வேற எந்த கண்டஸ்டன்ட்டுமே அந்த மாதிரிலாம் பண்ணல. பிஆர் இறக்கி வேலை பார்த்தது, வடநாட்டு பிஆரை வச்சு வேலை பார்த்த ஒரே கும்பல், ஒரே கோஷ்டி பாத்தீங்கன்னா இந்த கோஷ்டி தான். அந்த கோஷ்டி தானே சார் இருக்காரு. சோ அதனால பாத்தீங்கன்னா அதெல்லாம் பத்தி பேச மாட்டாரு. 13 லட்சம் அப்படிங்கிற அவருடைய டிமாண்ட் இப்ப கிடைக்காம போச்சே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல் வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேற ஒரு பர்சனல் கனெக்ஷன் கிடையாது இல்ல. இப்போ வனிதக்காவாது பாத்தீங்கன்னா பர்சனலா டேமேஜ் ஆயிடுச்சு. ஜோவிகா ஜெயிச்சிருக்கணும், ஜோவிகா இருந்திருக்க வேண்டிய இடம் அது இல்லாம போயிடுச்சே, நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படிங்கிற அந்த வெஞ்சன்ஸை அவங்க காட்டிட்டு இருக்காங்க. நான் சார் இப்படி ஒரு வெஞ்சன்ஸை வந்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதுல அந்த கேஸ் சொன்னோம்ல, சார் உள்ள போன கேஸ், அதை பத்தி நியூஸ் வரும்போதெல்லாம் கூட நினைச்சிருக்கேன். நான் நியூஸ்ல வரது எல்லாத்தையுமே நான் நம்ப முடியாது, அது பொய்யா கூட இருக்கலாம்ல, தீர்ப்பு வந்தாதான் தெரியும் நமக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஃபேக் அலிகேஷன்ல சிக்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒருத்தர், அது ஃபேக் அலிகேஷனா இருந்தா போயிட்டு வந்த ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அப்படி ரொம்ப சாதாரணமா ஃபேக் அலிகேஷனை வச்சிட மாட்டார்ல. அப்படி வைக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம திரும்பி இப்படி தேரியை எடுத்துட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுவோம்ல. ஏன்னா தேரிங்கிறது ஒன்றும் அவருடைய அப்பா வீட்டு சொத்து இல்லைல்ல. சார் எதுக்காக வந்து இவ்வளவு கான்பிடென்ட்டா உருட்டுறாரு அப்படின்னு நான் அப்பவே சொல்லியிருந்தேன். இவருடைய நோக்கம் தினேஷ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, மாயாவுக்கு ஓட்டு வாங்கணும். அதாவது அர்ச்சனாவுடைய ஓட்டை குறைச்சி அப்படி தினேஷ் பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டோம்னா மாயாவுடைய ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஓட்டு வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பி அதுதான் அவருடைய பிளேவா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொல்லியிருந்தேன்னா இப்ப கிளியரா தெரியுதா? சாரே பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நான் சும்மா தான் சொன்னேன், அது என் கேமு அப்படின்லாம் உருட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, சீட் பண்றவங்க இவங்களை கமல் சார் வந்து வச்சு செஞ்சாருன்னா இவரு கமல் சாருக்கு எதிராக வந்து பேசுவாரு. அந்த தப்பு பண்ற கண்டஸ்டன்ட்டுக்கு ஆதரவா முட்டு கொடுப்பாரு. என்னன்னு கேமுக்காக பண்ணாங்க, கேமுக்காக பண்ணாங்க அப்படின்னு. இப்ப என்னடானா சாரே வந்து ஃபேக் அலிகேஷனை வச்சுட்டு கேமுக்காக அப்படிங்கிறாரு. கேமு அதாவது உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யறேன், இதை செய்யறேன், இதை செய்யறேன், இதை செய்யறேன், நான் அண்ணன் தானே, என்கிட்ட கேளு, என்ன வேணா கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு
செய்யுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நிற்கும் போது 2 பேக்கெட்டுக்குள்ளும் கையை விட்டு எம்டி பேக்கெட் எடுத்து காட்டி பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்றது கூட வேற. போற போக்குல இப்படி ஒரு அலிகேஷனை வச்சுட்டு எங்க சார் ஆதாரத்தை கொடுங்க சார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதே பிம்பிலிக்கு பிலாப்பின்னா என்னது அது? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதான் அதேதான் சார். அந்த ஸ்பேஸ்ல உருட்டின அந்த உருட்டை நான் ஃபுல்லா பார்க்கல, நிச்சயமா அதை பார்க்க தான் போறேன். ஒன்ஸ் பார்த்து முடிச்சதும் சாரை ஒரு பெரிய நன்றி உரையை போட்டுருவோம்.